மணிப்புரம் கிராமத்துல சந்திராங்கிறவங்க வசிச்சு வந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப ஆதரிச்சுப்பாங்க. சந்திராக்கா, எதுக்காக இப்ப சோகமா உட்காந்துருக்கிறீங்க? என்னாச்சுன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க. எப்பவுமே 4 பேர் ஒன்னா தானே இருப்போம். இன்னைக்கு நீங்க மட்டும் தனியா வந்து சோகமா உட்காந்துருக்கிறீங்க. என்னக்கா அர்த்தம் இது? வேற என்ன லட்சுமி, எல்லாமே குடும்ப கஷ்டம்தான். இனி இந்த பிள்ளைய எப்படி படிக்க வைக்க போறேன்னு எனக்கும் தெரியல. அவர் இருந்த வரைக்கும் ஏதோ அவர் பார்த்துக்கிட்டாரு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இனி நான் எப்படி பார்க்க போறேன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. ஏன் சந்திராக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்க வீட்டில் வந்து பாருங்க, எங்க மாமியார் என்னை விளக்கமாறு எடுத்துட்டு என்ன சத்தம் சாத்துறான்னு. இதுக்கெல்லாம் நான் கவலைப்படுற ஆளே கிடையாது. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கவலைப்படாம எப்படி ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயிக்க பாருங்கக்கா. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை முழுக்க நீங்க இப்படியே தான் உட்கார்ந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சொந்தமா தொழில் பண்ணாதாம்மா நம்ம எப்படியாச்சும் முன்னேற முடியும். அதுக்காக தான் நான் பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. சந்திராக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. பேசாம சிக்கன் நூடுல்ஸ் கடை போட்டுருவோமா? இந்த கிராமத்துக்குள்ள அந்த மாதிரி கடையை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஓடும். ஏன் நீங்கள் மட்டும் போடுறீங்க? நாங்கள் 3 பேருமே உங்களுக்கு உதவி பண்ணுறோம். அந்த நூடுல்ஸை பண்ண நாங்கள் 3 பேர் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் போய் கடையை போட்டு சம்பாதிங்க, அவ்வளோதான் விஷயமே. ஆமாக்கா, நம்ம இப்போவே அந்த நூடுல்ஸை செய்ய ஆரம்பிப்போம். சாயந்தரம் போல் தள்ளு வண்டியில் நீங்கள் கடையை போட்டுக்கோங்க என்ன? நீங்கள் வேணா பாருங்க, இன்னும் 1 மாசத்துல நீங்கள் எப்படி ஜாம் ஜாம்னு இருக்க போறீங்கன்னு பாருங்க. ஆமாக்கா, அவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. பேசாமல் அந்த கடையை இன்றைக்கே போட்டுருவோம். தள்ளு வண்டி ரெடி பண்ணுறது என்னோட பொறுப்பு. எங்கள் வீட்டில் என் புருஷன் தள்ளு வண்டி கடை போடுறேன்னு அந்த தள்ளு வண்டியை வெட்டியாக நிப்பாட்டு தான் வச்சுருக்குறான். அந்த தள்ளு வண்டியை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், சரியா? ரொம்ப நாளாக அந்த தள்ளு வண்டி அதே இடத்துல தான்க்கா நிற்கிது. நீங்களாச்சும் அதை வச்சுக்கோங்க. எல்லாரும் வேகமாக போய் அந்த சிக்கன் நூடுல்ஸ்க்கு தயார் பண்ண போனாங்க. இங்கே பாருங்க லக்ஷ்மி அக்கா, முதல்ல இந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். நல்லா அரை பதத்தில் வேகட்டும். பரவாயில்லையே சிவகாமி, உனக்கு கூட நூடுல்ஸ் செய்ய தெரியும் போலையே. நான் கூட எனக்கு எப்படா தெரியும் நானும் நினச்சிட்டு இருந்தேன். நீ சரியாக சொல்லி தரியே. அக்கா, இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆக்கிக்கொண்டு பார்த்துக்கோங்க. சிக்கனையும் பொரிச்சு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம். ஆகா, இந்த முட்டை பொடி மாசு ரொம்ப அருமையாக இருக்கும் போலையே. நான் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுக்குவா, ரொம்ப வாசனையாக இருக்குது. லாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிளேட் கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க. இப்போதைக்கு யாரும் எதுவுமே தொடக்கூடாது. அக்கா, என் மாமியார் காரி வேற கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறா. என்னன்னு போய் கேட்கலனா இன்னைக்கு சோறும் போட மாட்டா, ஒன்றும் போட மாட்டா. நான் போய் எதுக்குன்னு என்னன்னு கேட்டு வரேன். இவளோட தொல்லை தாங்க முடியல. எங்கே வெளியே போனாலும் வந்து தொத்திக்குது. அப்படிதாம்மா, சாஸை நல்லா ஊற்றிக்கலாம். ஆஹா, சாஸு எல்லாமே சேர்ந்து மனமே ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சனால தான் இது இவ்வளோ அருமையாக வந்திருக்குமா. ஏக்கா, 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நல்லா நூடுல்ஸ் எல்லாம் வெந்துக்கிட்டு கிடக்குது. எதுக்காக அதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் 3 பேரும் அழகி போட்டிக்கு போகலான் இருக்கிறோம். போகிற வழியில் ரொம்ப பசிக்கும்ல, அதுக்காக தான் இந்த நூடுல்ஸை பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன், உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அழகி போட்டிக்கலாம் அழகிகளுக்கு தானே வைப்பாங்க, உங்களை மாதிரி கிழவிகளுக்கா வைப்பாங்க? கிழவி மாதிரி இருந்துட்டு அழகின்னு சொல்லாதீங்கக்கா. இது அழகிகள்லாம் கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ஏ கருவாயா, ஒழுங்கா போடா. வாய் ரொம்ப நீளுது. உன் மனசுல நீ அழகா இருக்கேன்னு நினப்பாக்கும். உன் முகரைய போய் கண்ணாடியில் பார்த்துட்டு அடுத்து எங்களை வந்து கிளவிகன்னு சொல்லு. போடா இல்லைன்னு வச்சுக்க, குச்சி எடுத்து சாத்தி போடுவேன் பார்த்துக்க. உண்மையை சொன்னா கத்துறாளிகளே. அந்த அக்காவும் நைட்டு போல் நூடுல்ஸ் கடையை போட்டாங்க. ஆனால் அந்த அக்கா கடை சுத்தமாக ஓடவே இல்லை. அங்கே இருக்க யாருமே அதை வாங்கவும் இல்லை. தாத்தா, நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? இந்த கிராமத்தில் இதெல்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்க. ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இதில் சிக்கனு முட்டையெல்லாம் கலந்துருக்கு. ரொம்பவே அருமையாக இருக்கும் தாத்தா. ஒரு தடவை வாங்கி சாப்பிடுங்களே. ஐயோ, எனக்கெல்லாம் வேணாம்மா. இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் திங்கிற வயசா எனக்கு? இளமையில் திங்காமல் விட்டுப்புட்டேன். இப்போவும் திங்க முடியாது. அதுவும் இது என்னமோ 70 ரூபான்னு போட்டு வச்சிருக்கிற. 70 ரூபாய்க்கு நான் எப்படிம்மா வாங்கி திங்க முடியும்? ஐயா, இதில் அவ்வளோ பொருள் கலந்துருக்கியா, அதனால தானே இந்த விலை போட்டு விற்கிறேன். ஒரு தடவை வாங்கி சாப்பிடுங்க. அவ சொல்ல சொல்ல அந்த தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அம்மா வாங்கம்மா, நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் முட்டை, சிக்கனு, கேரட்டு, பீன்ஸு நிறைய போட்டு செஞ்சுருக்கேன். ஐயய்யோ, நூடுல்ஸு 70 ரூபான்னு போட்டிருக்கிறியே. 70 ரூபாய்க்கு நான் எங்கம்மா போவேன்?
இந்த காலத்தில் 20 ரூபாய்க்கு வாங்கவே யோசிக்கிறாங்க. 70 ரூபாய்க்கு நான் எங்கிட்டுன்னு போய் வாங்குறது? அந்த 70 ரூபா இருந்தால் ஒரு நேரம் சாப்பாட்டை பொங்கிக்குவேன் என் வீட்டில். போமா பேசாட்டு வேலையை பார்த்துட்டு. எனக்கா சரியாக கடை ஓடலை போல. நான் வேணா ஒரு ஐடியா பண்ணவா? இங்கே வித்தை கட்டுற மாதிரி ஆடுறேன். அப்போ உங்கள் தள்ளுவண்டிய கடையை பார்த்துட்டு எல்லோரும் வாங்க வருவாங்க. ஆனால் எனக்கு கமிஷன் 13,000 ரூபா தரணும். இந்த கடையை ஆரம்பித்து 1 ரூபா கூட வரல, அதுக்குள்ளே உனக்கு 13,000 ரூபா கமிஷன் தரணுமா? நீ ஆடுற குரங்கு டான்ஸை பார்த்துட்டு வர்றவங்க கூட வராமல் போயிடுவாங்க பார்த்துக்க. கிளம்புடா கருவாயா. எனக்கு என்ன, உங்களுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே தட்டி விட்டுட்டீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே நான் போயிடுவேன். நான் நூடுல்ஸை திங்காம மறைஞ்சு மறைஞ்சு எல்லாத்தையும் திம்பேன் பாருங்க. தின்னுக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல, எல்லாம் நல்லாத்தான் செஞ்சுருக்காளுங்க. ஆனால் திங்க ஒரு பையன் வரமாட்டான். 70 ரூபா போட்டால் எவன் வருவா? ஐயோ, பாத்திரம் போகிறா. பார்த்தா நான் முட்டைக்கண்ணி செத்தேன் நான். அடே கருவாயா, நீ இன்னும் இங்கேருந்து போலையாடா? 4 பிளேட் நூடுல்ஸ் எடுத்து தின்றுருக்குற தெரியாமல் நானும் பார்க்காம நின்றுருக்கேன் பாரு குரங்கு பையலே. ஐயையோ கடவுளே, இங்கே நூடுல்ஸ் கடை சரியாக போலன்னு சோகத்தில் இருந்தா இங்கே குனிஞ்சு பார்க்குறதுக்குள்ளே திருடி தின்னுட்டு போயிட்டான் எல்லாத்தையுமே. எதுக்கும் இந்த கருவாயிட்ட இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் இருக்கணும். எல்லா வேலையும் பார்த்துட்டு போகிறான். இதுக்கு மேலே இந்த கடை ஓடுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகலாம். மணி 12 நோக்கி போய்கிட்டு இருக்குது. என்னக்கா இப்போ பிரச்சனை? விடுங்கக்கா, அந்த கடை ஓடலைன்னா இப்போ என்ன? நம்ம ஏதாவது பண்ணி ஓட வச்சிருவோம். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கடி அந்த கடை ஓட வைக்கிறதுக்கு. புது கடைனாலே பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். சரியாக ஓடாது. அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் மக்களை ஈர்க்கணும். ஆமாம், நீ சொன்னதே தான். அங்கே ஒரு கருவாயை வந்து சொன்னான், நான் இங்கே தள்ளுவண்டி முன்னாடி வித்தை காட்டுற மாதிரி ஆடுறேன், அதை பார்த்துட்டு உங்கள் தள்ளுவண்டி கடைக்கு எல்லாரும் வருவாங்கண்ணா. நீ ஆடுற குரங்கு டான்ஸுக்கு வரவங்க கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் பார்த்துக்க. அவனை விடுங்கக்கா, நம்ம நிறைய யோசனை வச்சுருக்கோம். அதை பார்க்கலாம். நம்ம பேசாமல் பை 1 get 1 போடுவோமா? நிறைய கடைகளில் இதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். பை 1 get 1 போட்டால் கண்டிப்பாக அதை வாங்க வருவாங்க. 1 வாங்குனா 1 இலவசம்னு கொடுங்க. அப்போ யார் வாங்க வராமல் இருக்கான்னு பார்க்குறேன். நமக்கு லாஸ் ஆனால் ஆயிட்டு போகுது, 2 நாள் தானே. ஆமாம்மா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நூடுல்ஸோட டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து ஆஃபரே இல்லாமல் வாங்க வருவாங்க. கட்டாயம் நடக்கும். நாளையிலேருந்து இதை போட்டுற வேண்டிதான். சரிங்க்கா, இப்போ யோசனை வந்துச்சுல, இப்போ அதை எங்கள்கிட்ட சிரித்து பேசுங்க. தயவு செஞ்சு சோகமாக இருக்காதீங்க. அந்த அக்கா சொன்ன மாதிரியே பை 1 get 1 ஆஃபரை போட்டாங்க. எல்லாரும் வாங்க, ஒரு நூடுல்ஸ் 70 ரூபா, ஆனால் 1 வாங்கினா இன்னொன்று ஃப்ரீயாக கொடுக்குறேன். எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. சீக்கிரம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை. 2 நாள் தான் இருக்கும். அட, என்னம்மா சொல்கிற? 2 நூடுல்ஸு 70 ரூபாய்க்கே தரியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ வேலையா எனக்கு கொடு. 70 ரூபாய்க்கு 2னா யாரு தான் வாங்காமல் இருப்பா? ஆமையா, 2 நாளைக்கு இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். எல்லாரும் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட கட்டாயம் வாங்க. அடடே, பரவாயில்லையே. 2 நூடுல்ஸு 70 ரூபாய்க்குன்னா பரவாயில்ல. சரி கொடு. நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு சோச்சு தான் பார்க்குறேனே. அதில் அவளோட கடை ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சுது. ஆஃபர் இல்லாமையே அந்த நூடுல்ஸோட சுவைக்கு எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி. அந்த முட்டை பொடிமா செய்யும் போது அந்த வடச்சட்டியில் எத்தனை ஆஃப் பாயில் இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.